கோதுமை ரவையில் புட்டு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாருமே சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு அவிச்சிடலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க. தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை, தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ரவையை சேர்த்துருங்க. கோதுமை ரவையை கொட்டிடுங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி இதை மாதிரி பிசைஞ்சு பாருங்கள். எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு பாருங்கள். கரெக்டாக இருக்கணும். இதை மாதிரி ஊற்றி ஊற வச்சிடணும். அப்படியே ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் கூட ஊறலாம். அவ்வளோதான். இப்போ ஊற வச்சிடலாம். இதை மாதிரி ரொம்பவும் தண்ணி இல்லாமல் கரெக்டாக பிசைஞ்சு இது மாதிரி ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சேன். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா ஊறிச்சு பாருங்கள். ஊறி நல்லா உதிரியாக வருது பாருங்கள். இதில் தண்ணிலாம் இருந்தால் அப்படியே இருக்கட்டும், பிழியாதீங்க. கரெக்டாக இருக்கும். நல்லா இதை மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டு எடுத்து வைங்க. இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும். இப்போது ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இட்லி தட்டு வச்சுருங்க. அது மேலே ஒரு துணி போட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், கோதுமை ரவை, அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. இது மாதிரி அள்ளி அதில் எடுத்து வச்சுருங்க. துணியில் இப்படி கையில் பிரித்தா மாதிரி போட்டு விடுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த துணி அப்படியே மூடி, ரொம்ப அமுக்க வேணாம், அப்படியே ஃப்ரீயாகவே விட்டுருங்க. இப்போ இட்லி குண்டா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்து காமிக்கிற பாருங்க. மூடியாச்சு. இப்போ வெந்துருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. அவ்வளோதான், வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை ஆற வச்சிடலாம். சூடாக இருக்கும், ஆற வைக்கலாம். இப்போ உதிரி உதிரியாக இல்லையே, இப்படி கட்டியாக இருக்கான்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் சூடானோன்னே கையில் பிசைஞ்சிடலாம், உதிரியாகிடும். நான் உங்களுக்கு எப்படி உதிரியாக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஆறிடுச்சு பாருங்கள். சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் பிச்சு போட்டாச்சு. நல்லா இப்போ உதிரியாக்கி காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சூடு ஆறின பிறகு எடுத்து இதை மாதிரி சேர்த்துருங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வாங்க. இதை பாருங்கள், இப்படி உதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கொட்டிக்கலாம். கையில் பிசைஞ்சு போடுறதோடு நீங்கள் இதை மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா அழகாக உதிரி உதிரியாகிடும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப சூடாலாம் போடாதீங்க. லைட் சூடு இருக்கும்போதே இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மறுபடியும் இன்னொரு ஜாரில் போட்டு இருக்கிறதையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
அவ்வளோதான், எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அரைச்சாச்சு பாருங்கள், இப்படி உதிரியாகிடுச்சு. கையில் வச்சு பிசையதோடு இது மாதிரி ஜாரில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி அரைச்சிட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஜார் எடுத்து அதில் சேர்த்துருங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றாமல் பூ போல் இருக்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காவை அரைச்சிட்டு வந்து தேங்காவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஏலக்காய் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கையை வச்சு பிசைஞ்சிடுங்க. இல்லை கையை வச்சு பிசைஞ்சிங்கன்னா இப்போவே சாப்பிட்டு காலி பண்ணிடணும். இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொறுத்து சாப்பிட்ணுன்னா ஸ்பூனை வச்சு கலருங்க. கையை வச்சு கலர்னா கெட்டுடும். இது நான் உடனே சாப்பிட்றதுக்காக நான் கையை வச்சு பிசைகிறேன். அவ்வளோதான். இது மாதிரி கையை வச்சு பிசைஞ்சிட்டு சாப்பிட்லாம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பொறுத்து சாப்பிட்ணுன்னா கையை வச்சு பிசையாதீங்க. அப்போ உடனே சாப்பிட்ணுன்னா இந்த இப்படியே இருக்கட்டும். தேங்காய் சர்க்கரையும் இதையும் போட்டுட்டு சாப்பிடும்போது தேங்காய் போட்டு கலரி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கோதுமை ரவையில் புட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சலாம். சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சுருக்கேன். ரவை கடையில் வாங்கிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இது கோதுமை ரவை வாங்கிட்டு வந்து இதை மாதிரி செய்யுங்க. இதை அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லது. இந்த புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இதையே அடிக்கடிக்கு செய்யலாம். ரொம்ப ஈஸியான முறையில் இதை செஞ்சிடலாம். இந்த புட்டு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, செய்த உடனே காலி ஆகிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நெய் சேர்த்தா கூட பரவாயில்ல. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் நெய்யும் போடல, தேங்காய் எண்ணெய் போடல. நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.